மண்ணு புள்ள மண்ணு உத்தரவு கொடுத்தா வழக்காளிட்ட உத்தரவு வாங்கி அதங்க மிதிச்சு எல்லாரும் பாருங்க ஊரு கிராமம் என்னுடைய கட்டுப்பாடு. நான் ஒவ்வொரு அடியும் வைக்கிறது என் மண்ணு, முதல் அடி வைக்கிறது அதான் நாடு. அங்கேருந்து மிதிச்சு பாக்குறது 450 ஏக்கர் என்னுடையது. உள்ள குடும்பம் எல்லாம் என் குடும்பம். எனக்கு உரிய மக்களை நான் கவுந்து பண்ணி அதை சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து சண்டை வம்பு இல்லாம காரியத்தை நடத்தி கொடுத்து மேலும் புகழும் வாங்கதான் வரேன். என்னை வச்சு யாரும் என் பிள்ளைய வச்சு யாரும் நான் தேர்ந்தெடுத்த பிள்ளைய அவமதிப்போ அவமானமோ கொடுத்தா என்னால தாங்க முடியாது. ஊருக்கு நல்லது செய்ய வந்த எனக்கு என் பிள்ளைக்கும் எந்த விதமான கெடுதலும் ஏற்பட்டால் நான் பொறுக்க மாட்டேன். எனக்கும் என்னுடைய குழிதான் முக்கியம், என் பிள்ளைங்க தான் முக்கியம், என் மண்ணுதான் முக்கியம். நான் அரவணைச்சு எல்லாத்தையும் கொண்டு போற எனக்கு அவமதிப்பு ஏற்படுத்துறதுக்கு இந்த பிராமண வாழ்க்கும் இல்ல, என்னை சேர்ந்த மக்களுக்கு என்ன கொண்டாடுறோம். நான் கொடுத்த பிள்ளைக்கு எந்த உதாரணத்துக்கும் சிறு அவமதிப்பும் அவமானமும் ஏற்படாம இந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வந்த எனக்கு என் பிள்ளைய தேர்ந்தெடுத்து வச்சிருக்க எனக்கு என் பிள்ளைக்கு ஏன் சிந்தனை நடக்க கூடாது. எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்து எல்லா காரியத்துக்கும் அவளை நினைச்சு அந்த அம்மாள் தான் நம்மளுக்கு ஒரு தனியா நிக்கிறான்னு அவன் மேல பக்தியும் பரவசமாக இந்த திருவிழாவை நடத்தி கொடுத்து நீங்களும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். புரியுதா? நான் உங்களுக்கு எந்த காலத்திலையும் இந்த மண் இருக்க வரையும் உங்களுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன். நான் பரிபூர்ணமா காலை எடுத்து வச்சு இந்த மண்ணை காவந்து பண்ணி உள்ள மக்களுக்கு குறைகளை தீர்த்து வச்சு பிள்ளை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு பாக்கியத்தையும் வேலை இல்லாதவனுக்கு வேலை வாய்ப்பையும் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு கஷ்டத்தை நீக்கவும் நான் படையெடுத்து வரேன்டா. ஆனா சேனை என் படையோட வந்து நிக்கிற எனக்கு நீங்க கொடுக்கிற வெதிமதி சொல்லு. இந்த வருஷத்துல யாரும் எந்த இடையூறு இல்லாம எனக்கு நீதான் பெருசு நீதான் பெருசு உரிமை கொண்டாடுறதுக்கு அவளுக்கு தான் உரிமை உண்டா.